Hi everyone. இன்னைக்கு வீடியோல எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்ஸ்பெக்ஷன் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் இன் மேனுஃபேக்சரிங். ஸோ இந்த வீடியோவில் அட்வான்ஸ்ட் என்டிடி டெக்னிக்ஸ். ஸோ என்டிடி டெக்னிக்ஸ் பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தோம். அதை விட அட்வான்ஸ் லெவலில் என்னென்ன என்டிடி டெக்னிக்ஸ் இருக்குது அண்ட் என்டிடி நம்ம டெஸ்டிங் கேரி அவுட் பண்ணுறோம்னா நம்ம எந்த ஸ்டாண்டர்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும், எந்த டைப் ஆஃப் என்டிடி இன்ஸ்பெக்ஷனுக்கு எந்த டைப் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதையும் அண்ட் சேஃப்டி இன் என்டிடியில் இருக்கக்கூடிய சேஃப்டி மெஷர்ஸ் பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்பெக்ஷன், இதை வந்து ஷார்ட்டாக வந்து NDT அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்பிளேஷன் வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்பெக்ஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் இன்ஸ்பெக்டிங், டெஸ்டிங் ஆர் எவாலுவேட்டிங் மெட்டீரியல் components or assemblies for discontinuities or differences in characteristics without destroying the serviceability of the part or system. ஸோ இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்குனாக்கா அந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து எந்த விதத்துலையும் அதனுடைய ஃபியூச்சர் யூஸ்ஃபுல்னஸை டேமேஜ் ஆகாத அளவுக்கு அந்த ப்ராடக்ட்டினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸையும் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸையும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட் தான் வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்பெக்ஷன் மெத்தட். இது வேரியஸ் டைப் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் மெத்தட் இருக்குது. ஸோ நமக்கு எந்த அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி எந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஃபைன் பண்ணுமோ அதுக்கான ப்ராப்பரான மெத்தடை நம்ம செலக்ட் பண்ணுறது மூலயமா நம்ம என்டிடி டெஸ்ட் வந்து கேரி அவுட் பண்ணி தேவையான ரெக்கார்ட் அவுட்புட் வந்து எடுக்க முடியும். ஸோ அட்வான்ஸ்ட் என்டிடி டெக்னிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இன்ட்ரடக்ஷன் வந்து இன்க்ரீசிங் டிமாண்ட் ஃபார் ஸ்பீட், அக்யூரசி அண்ட் ரிலியபிலிட்டி ஆஃப் என்டிடி இன்ஸ்பெக்ஷன். ஸோ இதோடைய மெயின் ரீசன் பார்த்தோன்னாக்கா ஸ்பீடு, அக்யூரசி அண்ட் ரிலியபிலிட்டி. ஸோ தீஸ் டெக்னிக்ஸ் ஹாவ் எக்ஸ்டெண்டட் த ரேஞ்ச் ஆஃப் காம்பனன்ட்ஸ் தட் கேன் பி இன்ஸ்பெக்டட். சம் ஆஃப் த அட்வான்ஸ்ட் என்டிடி மெத்தட் லைக் அக்வாஸ்டிக் எமிஷன் அண்ட் தெர்மோகிராஃபி அப்படின்றது எல்லாமே வந்து அட்வான்ஸ் லெவலில் ஆல்ரெடி தேவை டிஸ்கஸ் ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம இதை பற்றி பார்த்தோம். ஸோ அதர் என்டிடி மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நியூட்ரான் ரேடியோகிராஃபி அண்ட் நியூட்ரான் ரேடியோஸ்கோபி. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒன்று தான். நெக்ஸ்ட் வந்து RFT ரிமோட் ஃபீல்டு டெஸ்டிங். தேர்ட் ஒன் பார்த்தோம்னாக்கா IRIS இன்டர்னல் ரொட்டேஷனல் இன்ஸ்பெக்ஷன் சிஸ்டம் டெஸ்ட் டெக்னிக். அந்த ஃபோர்த் ஒன் பார்த்தோம்னாக்கா டெராஹெட்ஸ் நான் டிஸ்ட்ரக்டிவ் எவாலுவேஷன். ஸோ இந்த நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் எல்லாமே வந்து அட்வான்ஸ் லெவலில் இருக்கக்கூடியது. ஸோ இப்போ பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தோன்னாக்கா பெனட்ரண்ட் யூஸ் பண்ணுவோம், மேக்னெட்டிக் பார்ட்டிகல் யூஸ் பண்ணுவோம், அல்ட்ராசானிக் அண்ட் ரேடியோகிராஃபி தான் வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். சம் அட்வான்ஸ் கேசஸில் வந்து எடி கரண்ட் டெஸ்டிங் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து அதை விட அட்வான்ஸ்ட் லெவல். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நியூட்ரான் ரேடியோகிராஃபி. இது வந்து NR அப்படின்னு ஷார்ட்ஸில் டினோட் பண்ணுவோம். இட் இஸ் அன் அட்வான்ஸ் டெக்னிக் ஃபார் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் ஆஃப் அ மெட்டீரியல் விச் ப்ரொவைட்ஸ் த இமேஜ் சிமிலர் டு எக்ஸ்ரே ரேடியோகிராஃபி. ஸோ எக்ஸ்ரே ரேடியோகிராஃபி மாதிரியே இது வந்து இமேஜ் வந்து நமக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நியூட்ரான் இஸ் எ சப் பார்ட்டிகல்ஸ் வித்தவுட் எ நெட் சேஞ்ச், கான்சிக்வென்ட்லி electrostatic force have no effect on it when it travels through the matter. ஸோ இதில் வந்து நம்ம வந்து நியூட்ரான்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த என்டிடி டெஸ்ட் வந்து கேரி அவுட் பண்ண போகிறோம். த டிஃபரன்ஸ் பிட்வீன் த நியூட்ரான் அண்ட் எக்ஸ்ரே இன்டராக்ஷன் மெக்கானிசம் ப்ரொடியூஸ்ட் சிக்னிஃபிகண்ட்லி டிஃப்ரெண்ட் அண்ட் ஆஃபன் காம்ப்ளிமெண்ட்ரி இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் வந்து நியூட்ரானுக்கும் எக்ஸ்ரேக்கும் அதனுடைய இன்டராக்ஷன் மெக்கானிசமை பேஸ் பண்ணி தான் இது வந்து ரன் ஆகுது. Unlike gamma ray and X-ray, neutron only interacts with atomic nuclei. ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நியூட்ரான் வந்து அட்டாமிக் நியூக்ளி கூட மட்டுமே வந்து இன்டராக்ட் பண்ணுது. ஸோ தேர்ஃபோர் த அட்டென்யூவேஷன் பேட்டர்ன் ஆஃப் அ தெர்மல் நியூட்ரான் இஸ் டிஃபர் ஃப்ரம் எக்ஸ்ரே. ஸோ அதனால தான் இது வந்து எக்ஸ்ரே காமா ரே மாதிரி இல்லாமல் இது அந்த பர்டிகுலரில் இருக்கக்கூடிய அட்டாமிக் நியூக்ளி கூட மட்டும்தான் ரியாக்ட் ஆகி நமக்கு வந்து இந்த ப்ராசஸ் வந்து கேரி அவுட் ஆகுது. ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா ஃபர்ஸ்ட் டயக்ராம் வந்து இன்டராக்ஷன் ஆஃப் எ மேட்டர் வித் எக்ஸ்ரே. இது பார்த்தோன்னா இன்டராக்ஷன் ஆஃப் மேட்டர் வித் நியூட்ரான்ஸ். ஸோ இதில் எக்ஸ்ரே பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம எக்ஸ்ரே வந்து கொடுக்கும்போது அந்த ஃபோட்டோ எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ணி நமக்கு ஸ்கேட்டரிங் ஆகிறத வச்சு தான் நம்ம அதை வந்து அவுட்புட் வந்து எடுக்கிறோம். பட் இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நியூட்ரான் வித் எனர்ஜி E0 அப்படின்ற அந்த எனர்ஜி கூட நியூட்ரானோட எனர்ஜி வந்து போய் அதில் இருக்கக்கூடிய சென்டரில் இருக்கக்கூடிய அட்டாமிக் நியூக்ளி கூட மட்டுமே ரியாக்ட் ஆகி இன்டராக்ட் பண்ணி நமக்கு அது மூலயமா தான் வந்து இந்த ப்ராசஸ் கேரி அவுட் பண்ணி நமக்கு அவுட்புட் வந்து எடுக்கிறோம். இதுதான் இதுக்கும் எக்ஸ்ரேக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் வந்து நியூட்ரான் பீம் விசஸ் எக்ஸ்ரே பீம். ஸோ இது பார்த்தோன்னாக்கா த மாஸ் அப்சர்ப்ஷன் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் நியூட்ரான் abruptly change and the present random picture when plotted against the regularly increasing atomic number of the observer.
So on the other hand, X-ray mass absorption coefficient increase with the atomic number in regular fashion. The difference in absorption coefficient between the neutron and X-ray suggests a number possible applications for neutron beam radiography, such as examination of dense material like uranium, lead இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸை எக்ஸாமின் பண்ணுறதுக்கும் detection of a light material enveloped in denser material, so differentiating between isotopes of same elements. ஸோ ஒரே எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஐசோடோப்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கும் examination of radioactive material due to availability of image detection method which are not sensitive to the associate gamma rays. So radioactive material examine பண்றதுக்கும் இந்த நியூட்ரான் பீம் வந்து யூஸ் ஆகுது. நியூட்ரான் ரேடியோகிராஃபி versus எக்ஸ்ரே ரேடியோகிராஃபி. ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா எக்ஸ்ரே ஆர் அப்சர்வ்டு பை dense material such as material, whereas neutron readily penetrate metals but are absorbed by material containing hydrogen. ஸோ எக்ஸ்ரேல பார்த்தோம்னாக்கா அது மெட்டீரியல் அப்சர்வ் பண்ணி வர்றதை தான் வந்து நம்ம அதை வச்சு கண்டுபிடிக்கிறோம். பட் இங்கே வந்து நியூட்ரானில் வந்து rapidly penetrate metal but are absorbed by material containing hydrogen. So இதில் X-ray interact with orbital electrons and strongly tied to the physical density of the examined object. But neutron interacts with an object nucleus rather than its orbital electrons. So there is usually no tie to object's electron density by rather its elemental composition. ஸோ எக்ஸ்ரே ரேடியோகிராஃபியில் எடுத்தோம்னாக்கா அந்த எக்ஸ்ரே வந்து அந்த பர்டிகுலர் மெட்டீரியல் கூட அப்சர்ப்ஷன் ஆகி அதன் மூலயமா வர்றதை வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். பட் இங்கே நியூட்ரான் ரேடியோகிராஃபின்றது வந்து அந்த பர்டிகுலர் அட்டாமிக் நியூக்ளியஸ் கூட, நியூக்ளியஸ் அதாவது சென்ட்ரல் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் கூட மட்டும்தான் ரியாக்ட் ஆகி நமக்கு அது மூலயமா வர்றதை வச்சு தான் இந்த மெத்தட் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ கம்பேரிசன் பிட்வீன் நியூட்ரான் ரேடியோகிராஃப் அண்ட் எக்ஸ் ரேடியோகிராஃப் ஆஃப் டர்பைன் பிளேட். ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா the internal structure of air pathway and blockage or inclusion in metal alloy turbine blades can be imagined very clearly using neutron radiography. Even areas surrounded by a several centimeter thickness material such as turbine blades root holes can be imagined very efficiently. X-ray radiography is more suited to imaging metal inside of other material. இதில் பார்த்தோன்னாக்கா நியூட்ரான் ரேடியோகிராஃபி ஆஃப் டர்பைன் பிளேடு, இது வந்து எக்ஸ்ரே ரேடியோகிராஃபி ஆஃப் டர்பைன் பிளேடு. ஸோ இது ரெண்டுமே வந்து வேரியஸ் டைப் ஆஃப் டெஸ்டிங் மெத்தட். கீழே இருக்கிறது வந்து எக்ஸ்ரே ரேடியோகிராஃபி மூலயமா அந்த டர்பைன் பிளேடை வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணுது. மேலே இருக்கிற நியூட்ரான் ரேடியோகிராஃபின்றது அதுவும் அதே ஸ்கேன் இமேஜ் தான். பட் ரெண்டு இமேஜுக்குமே வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. மேலே இருக்கிற இமேஜ் தான் நமக்கு வந்து நல்லா கிளியராக இருக்குது. ஸோ நியூட்ரான் ரேடியோகிராஃபி மூலயமா நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ப்ராப்பரான கிளியரான ஒரு வியூ வந்து கிடைக்கும் கம்பேர் வித் எக்ஸ்ரே ரேடியோகிராஃபி. Principle of neutron radiography எடுத்துட்டோம்னாக்கா all radiographic methods like X-ray, gamma rays, neutron radiography are based on the same general principle. Radiation is attenuated on passing through matter. So இதான் இதனுடைய basic principle. Radiation is attenuated on passing through matter. So equipmental setup எடுத்துனாக்கா the inner arrangement consists of a neutron source, அடுத்து வந்து a pinhole type collimator which forms the beam, அடுத்தது பார்த்தோன்னாக்கா a detecting system. ஸோ இதான் வந்து அதனுடைய எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். இதுதான் சோர்ஸு. அடுத்தது வந்து கொலிமேட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பின்ஹோல் டைப் இருக்குது. அதனால் இந்த இருக்கிற சோர்ஸ் வந்து இது மூலயமா நமக்கு வந்து போய் சாம்பிளில் பட்டு லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய டிடெக்டிங் சிஸ்டமில் போயிட்டு டிடெக்ட் ஆகுது. இதான் இதில் இருக்கக்கூடிய மெயின் காம்பனன்ட்ஸ். நடுவில் இருக்கிறது சாம்பிள், இது சுற்றி கொடுத்துருக்கிறது வந்து ஷீல்டிங். இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது வந்து நியூட்ரான் பீம். The object under examination is placed in the incident neutron beam. After passing through the beam, the remain enters a detector. Any inhomogeneity in the object or internal defect will show up a change in neutron beam intensity reaching detector. ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா நமக்கு அந்த சாம்பிளில் பட்டு வெளியே வர்றது வந்து நமக்கு வந்து அந்த டிடெக்டர் மூலயமா நம்ம டிடெக்ட் பண்ணுறோம்.
சாம்பிளில் சப்போஸ் ஏதாவது டிஃபெக்ட்டு கிராக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலுமே அது நமக்கு வந்து ஃபைனலாக வந்து டிடெக்டரில் வந்து டிடெக்ட் ஆகி நமக்கு விஷுவலில் வந்து காமிச்சிரும். நியூட்ரான் சோர்சஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ஆக்சிலரேட்டர், ரேடியோ ஆக்டிவ் சோர்சஸ், நியூக்ளியர் ரியாக்டர் இதான் வந்து நியூட்ரானுடைய மெயின் சோர்சஸ். நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா இன்டென்சிட்டி ஆஃப் தெர்மல் நியூட்ரான் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்சஸ். ஸோ தெர்மல் நியூட்ரானோடலேருந்து வரக்கூடிய இன்டென்சிட்டி சோர்ஸினுடைய இன்டென்சிட்டி பார்க்கலாம். நியூட்ரான் சோர்ஸ் இது வந்து நியூட்ரான் ஃப்ளக்ஸ் ஆர் இன்டென்சிட்டி. ஆக்சிலரேட்டர்னு எடுத்துட்டோம்னாக்கா 10⁻7லேருந்து 10⁻10 வரைக்கும் என் பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் எஸ் அதான் இதனுடைய இன்டென்சிட்டி. ரேடியோ ஆக்டிவ் சோர்ஸ்னாக்கா 10⁻5 to 10⁻9. நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா 10⁻10 to 10⁻15. ஸோ இந்த லெவலில் தான் வந்து அதனுடைய இன்டென்சிட்டி அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிலரேட்டர் அப்படின்னு எடுத்துட்டாக்கா ஸ்மால் நியூட்ரான் ஜென்ரேட்டர் யூஸிங் எ டியூட்ரியம் ட்ரிட்டியம் ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸ் ஆர் த மோஸ்ட் காமன் ஆக்சிலரேட்டர் பேஸ்ட் ஆன் த நியூட்ரான் சோர்சஸ். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து டியூட்ரியம் அண்ட் ட்ரிட்டியம் ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸ் இதான் வந்து மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற ஆக்சிலரேட்டர். தே ஆஃபர் த பெனிஃபிட் ஆஃப் intermediate operation and portability. In this system, deuterium and tritium ions are accelerated towards a target also containing the same isotopes. Fusion deuterium atoms எடுத்தனாக்கா D359 plus D அது ரெண்டும் சேர்ந்து result in the form of He3 ion and a neutron with a kinetic energy of approximately 2.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இதில் வந்து D plus D that gives N plus He3 அப்படின்றது வந்து கிடைக்குது. ஸோ அதனுடைய En வேல்யூ பார்த்தோன்னாக்கா 2.5 MeV. ஃபியூஷன் ஆஃப் டியூட்ரியம் அண்ட் த ட்ரிட்டியம் அட்டம் அதாவது D plus T அப்படின்றது வந்து சேர்ந்துச்சுனாக்கா ரிசல்ட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் He4 ion and the neutron with a kinetic energy of approximately 14 million electron volt. So D plus T that gives N plus He4 அப்படின்றத நமக்கு கிடைக்கும். ஸோ அதில் En வேல்யூ எடுத்தோம்னாக்கா 40 million electron volts. The DT reaction is used more than the DT reaction because the yield of the DT reaction is 50 to 100 times higher than that other the DD reaction. நெக்ஸ்ட் வந்து ரேடியோ ஆக்டிவ் சோர்ஸ் பார்த்தோன்னாக்கா ரேடியோ ஐசோடோப்ஸ் பேஸ்ட் ஆன் நியூட்ரான் சோர்சஸ் அண்ட் ஆர் அட்ராக்டிவ் டியூ டு their portability and ease of operation. However, they have a lower strength than accelerator based neutron sources and consequently produce poor quality radiograph during the same exposure time. The two important reaction in radioactive neutron sources எடுத்துட்டோம்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ஃபா என் ரியாக்ஷன், இன்னொன்று வந்து காமா என் ரியாக்ஷன். ஸோ ஆல்ஃபா என் ரியாக்ஷன் அப்படின்னாக்கா எக்ஸாம்பிள் பார்த்தோன்னாக்கா 95 AM241 that gives 93 NP237 plus 2 alpha 4 அப்படின்றதையும் ஸோ இந்த 2 alpha 4 plus 4B9 அப்படின்றது வந்து gives to 6C12 0N1 plus Q. ஸோ இதில் அந்த Q அப்படின்றது வந்து எனர்ஜி ரிலீஸ்ட் பை த ரியாக்ஷன். SB அப்படின்றது வந்து ஆன்டிமோனி, TE அப்படின்றது வந்து டெட்டூரியம், Cன்றது கார்பன், AM அப்படின்றது வந்து அமெரிசியம், NB அப்படின்றது வந்து நெப்டியூனியம், BE அப்படின்றது வந்து பெரிலியம். ஸோ இதில் வந்து காமா என் ரியாக்ஷன் எடுத்துட்டோம்னாக்கா எக்ஸாம்பிள் வந்து 51 SB124 தட் கிவ்ஸ் 52 TE124 plus -1 beta 0 plus 0 gamma 0. ஸோ இதில் வந்து 0 gamma 0 plus 4BE9 that gives 4BE8 plus 1 neutron plus Q. ஸோ இதான் வந்து இதனுடைய ரியாக்ஷன் ரிசல்ட்ஸ். நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்றதுனாக்கா the control of the nuclear reactor is achieved by simply removing neutrons from the process and thereby stopping the chain reaction. The neutron are removed by inserting a neutron absorbing material into the reactor core and regulating the extent of the insertion in order to maintain the reactor at a steady operating power.
it is a very intense neutron sources like 10 power 10 to 10 power 15 n cm power minus 2 s power minus 1, the neutron radiography. Their neutron yields can usually be changed by several orders of magnitude. In general, the neutrons are produced as a result of fission of uranium 235. So இதில் வந்து neutron plus uranium 235 that gives alpha fission product plus 2.4 neutrons averagely கிடைக்குது. ஸோ இதில் வந்து செயின் ரியாக்ஷன் ஆஃப் யுரேனியம் 235 அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அதுக்கு நமக்கு வந்து பேரியம் 141 ப்ளஸ் கிரிப்டான் 92 அது போக ப்ளஸ் வந்து நியூட்ரானை வந்து எமிட் பண்ணுது. ஸோ அந்த ஒரு நியூட்ரானுமே ஒரு யுரேனியம் 235 கூட சேர்ந்து ரியாக்ட் ஆகி நமக்கு வந்து மூணு நியூட்ரான்ஸ் வந்து கிரியேட் ஆகி வெளியே கிடைக்குது. ஸோ இது வந்து செயின் ரியாக்ஷன் மாதிரி நடக்கிறதால இதுக்கு வந்து நியூக்ளியர் ரியாக்டர். நெக்ஸ்ட் வந்து மாடரேட்டர். மாடரேட்டர் அப்படின்றது the neutrons born in the source possess high energies with a continuous spectrum of energy peaking from 0.85 million electron volt from fission in reactor up to 14 MeV in accelerators. Conventional neutron radiography, however, requires neutrons in the thermal or maybe the epithermal energy range 0.025 electrovolt to 10 kilo electrovolt. So the sum of the form of moderator which low neutron absorption cross section and high scattering cross section is required to slow down the neutrons to this energy range. So this is often used to moderate the material water, heavy water, graphite, beryllium and polyethylene meet its particular criterion. The nuclear reactor has an inherent advantage like that the moderations of its core already produce a lower energy spectrum resulting in fewer neutrons lost in the moderation process. ஸோ யூஸ் ஆஃப் மாடரேஷனிங் என்ஆர் செட்டப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து டிடெக்டர், நடுவில் இருக்கிறது வந்து ஆப்ஜெக்ட். ஸோ இதில் வந்து நியூட்ரான் பீம் வந்து இதுலேருந்து நமக்கு வந்து வெளியே வரும். இது வந்து மாடரேட்டர். நியூட்ரான் ஃபாஸ்ட் நியூட்ரான் சோர்ஸ் வந்து மாடரேட்டருக்குள்ள சோர்ஸ்லேருந்து நமக்கு வந்து நியூட்ரான் வந்து வெளியே வரும், நியூட்ரான் பீமு. ஸோ இது வந்து நியூட்ரான் அப்சார்பிங் லேயர்னு சொல்லிட்டு பேர். இது மூலயமா வரக்கூடிய நியூட்ரான் பீம் வந்து நம்மளுடைய ஆப்ஜெக்ட் மேலே பட்டு டிடெக்டரில் வந்து டிடெக்ட் ஆகி நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதான் வந்து மாடுரேட்டர். நெக்ஸ்ட் வந்து கொலிமேட்டர். கொலிமேட்டர் அப்படின்றது வந்து இந்த மாடுரேட்டர் நியூட்ரான்ஸ் travel in many different direction whereas they should be collimated to produce a good image. To accomplish this aperture and opening that will allow neutrons to pass through it surrounded by the neutron absorbing material limits neutrons entering the collimator. ஸோ இந்த கொல்லிமேட்டர் அப்படின்றது வந்து நம்ம வேறு டிரெக்ஷனில் போகக்கூடிய அது எல்லாத்தையுமே வந்து கோஆர்டினேட் பண்ணி நமக்கு வந்து பர்டிகுலர் டிரெக்ஷனில் நமக்கு வந்து கொடுக்குறதா அந்த கொல்லிமேட்டர். த மோஸ்ட் காமன் கொல்லிமேட்டர் டிசைன் இஸ் டைவர்ஜென்ட் கொல்லிமேட்டர் வித் எ ஸ்மால் என்ட்ரன்ஸ் அபெக்சர் அண்ட் எ லார்ஜ் எக்ஸிஸ்ட். ஸோ அதோடைய என்ட்ரன்ஸ் வந்து சின்னதாக இருக்கும், அதோடைய எக்ஸிட் வந்து பெரிய லெவலில் இருக்கும். திஸ் மேக்ஸிமைஸ் த நியூட்ரான் ஃப்ளக்ஸ் அண்ட் பெர்மிட் எ லார்ஜ் ஃபீல்ட் அட் த இமேஜிங் பிளேன். நெக்ஸ்ட் வந்து கொலிமேஷன் ரேஷியோ அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா த மோஸ்ட் பாப்புலர் பேராமீட்டர் ஆஃப் த என்ஆர் ஃபெசிலிட்டி இஸ் த கொலிமேஷன் ரேஷியோ. அதில் ரேஷியோ வந்து எல் பை டி. எல் அப்படின்றது வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இன்சிடென்ட் அபெக்சர் ஆஃப் த கொலிமேச்சர் அண்ட் த இமேஜிங் பிளேன். டி இஸ் த டயாமீட்டர் ஆஃப் த என்ட்ரன்ஸ் அபெக்சர். A shorter collimation system or large aperture will produce a more intense neutron beam, but the neutron will be traveling at a wider variety of angle. A longer collimator of a smaller aperture will produce more uniformity in the direction of the travel of the neutrons, but significantly fewer neutrons will be present. A trade-off exists between image quality and exposure time. ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா டைவர்ஜென்ட் கொலிமீட்டர்னாக்கா இந்த டி அப்படின்றது வந்து அதனுடைய என்ட்ரன்ஸ் அது வந்து ஸ்மாலாக இருக்கும். ஸோ அது வந்து எக்ஸிட் வந்து பார்த்தோன்னாக்கா நமக்கு வந்து பெருசாக இருக்கும். இன்புட் வர்றதை விட அவுட்புட் வந்து பெருசாக இருக்கும். இந்த எல் அப்படின்றது வந்து ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஸோ கொலிமேஷன் ரேஷியோ அப்படின்றது வந்து எல் பை டி. நியூட்ரான் டிடெக்ஷன் அண்ட் இமேஜிங்.
So neutrons are not directly ionizing radiation and hence have no effect on the conventional film used in the industrial radiography. Neutron detector consists of two mediums. One வந்து convert which emits an alpha, beta, gamma or light when neutrons are observed. இன்னொன்று பார்த்தோம்னாக்கா sensor to detect the emitted radiation. Next வந்து working mechanism பார்த்தோம்னாக்கா the converted screens are often metallic foils. The emission from these foils can be either charged particles or electromagnetic radiation which produce the image on the film or screen. When the image recorder is film, one possible converter material is a gadolinium foil which emits an electron with every absorbed neutron. The converter foil is placed in the direct contact with the film's emulsion and the emitted electrons exposes the emulsion produce an image. Example of neutron detection and imaging. So thermal neutron detector consists of a silicon detector coupled with 6 LIF neutron converter layer. Neutron capture on that 6 Li produces an alpha particles and a triton. So இதில் வந்து Li6 plus neutron கூட சேர்ந்து H3 அது வந்து 2.73 million electron volt plus He4 2.05 million electron volts வந்து நமக்கு வந்து byproduct கிடைக்குது. The two reaction producers are emitted in opposite directions only. One of them may enter the sensitivity layer of the layer and be detected. So இதான் வந்து conversion mechanism of neutron inside the 6 LIF layer. Application of neutron radiography அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா neutron radiography is a commercially available service widely used in the aerospace industry for testing of turbine blade in aeroplane engine. So turbine blade check பண்றதுக்கும் components of the space program and high reliability explosive devices used in the space program. Spaceல யூஸ் பண்ணக்கூடிய அந்த high reliability and explosive devicesலாம் வந்து check பண்றதுக்கு வந்து யூஸ் ஆகுது. The ability to detect the compounds containing hydrogen atoms is also used to inspect oil level and insulating organic materials. Neutron radiography also facilitates the checking of adhesive layers in composite materials, surface layers like polymers, varnish, etc. All type of O-rings and joints containing hydrogen can be observed even through a few centimeters thickness of steel. It is used in other industries to identify problem during the product development cycles. Neutron radioscopy அப்படினாக்கா it is also known as dynamic neutron radioscopy. இது வந்து DNR அப்படின்னு சொல்லுவோம். It consists of a continuous visualization of a attenuation of a neutron beam using a real time detector. So it enables the engine's scientists to acquire real-time data and observe the inner working of a system whose component often cannot be seen using other radiation modalities. So இது வந்து நமக்கு வந்து ப்ரெசண்ட்டாக நம்ம வந்து அது ஒர்க் பண்ணுறப்போ அதோடைய ஸ்டேட்டஸை நம்ம வந்து பார்க்குறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதான் வந்து DNR ஆஃப் ரன்னிங் கம்பஷன் என்ஜின். ஸோ இதில் வந்து 6 டிஃப்ரெண்ட் கிராங்க் ஷாஃப்ட் பொசிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து ரன் ஆகும்போது பர்டிகுலர் பொசிஷனில் அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம இந்த நியூட்ரான் ரேடியோஸ்கோபி மூலமா நம்ம ஸ்பாட்லேயே நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிக்க முடியும். அப்ளிகேஷன் எடுத்தோம்னாக்கா மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் ஓனர்ஸ் so far consist in visualization of a fluid moving through the metallic container. The main fields where dynamic neutron imaging has been used for oil lubrications for the petroleum industry like engine gearbox, fuel behaviors like carburetors, injectors, two-phase flow like heat exchanger, condenser, steam generator tubes, and transfer and migration of fluid into porous media like wetting of soil, pollution migrations, plant growing, etc. சொல்லி பலவிதப்பட்ட அதனுடைய ஆப்ஷன்ஸையும் அதனுடைய யூசஸையும் அப்ளிகேஷன்ஸையும் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ரிமோட் ஃபீல்டு டெஸ்டிங், ஷார்ட்டாக வந்து RFT அப்படின்னு சொல்லுவோம்.
It is a advanced eddy current testing method whose main application is finding the defect in the external walls of carbon steel or ferritic stainless steel tubing when the outside wall is not at all accessible. This technology offers good sensitivity when detecting measuring volumetric defect resulting from erosion, corrosion, wear and the baffle cut. ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா எனர்ஜி ஃப்ளோ பாத் அப்படின்றது வந்து இது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டிரைவர் காயில் அண்ட் ரிசீவர் காயில் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நம்ம டிரைவர் காயில் அண்ட் ரிசீவர் காயில் மூலயமா நம்ம இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒர்க்கிங் ப்ரொசீஜர் பார்த்தோன்னாக்கா த ஆர்எஃப்டி அதாவது ரிமோட் ஃபீல்ட் டெஸ்டிங் ஹேஸ் வைட்லி ஸ்பேஸ்டு காயில் டு பிக்அப் த்ரூ டிரான்ஸ்மிஷன் ஃபீல்ட். The magnetic field must travel through the tube wall to reach the receiver. ஸோ இது வந்து டியூப் வால்ல இருந்து ரிசீவருக்கு வந்து ரீச் ஆகுது. This is called through transmission. Through transmission allows external and internal defect to be detected with equal sensitivity. ஸோ இது வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டிஃபெக்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும் வித் ஈக்குவல் சென்சிட்டிவிட்டியில். ஸோ இன்டர்னல் ரோட்டரி இன்ஸ்பெக்ஷன் சிஸ்டம் எடுத்துட்டோம்னாக்கா இன்டர்னல் ரோட்டரி இன்ஸ்பெக்ஷன் சிஸ்டம் இன் ஷார்ட் ஜென்ரல் காலிங் அஸ் IRIS. ஸோ இஸ் அன் அல்ட்ராசானிக் மெத்தட் ஃபார் அ நான் டிஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் பைப்லைன் அண்ட் டர்பைன்ஸ். ஸோ பைப்லைனையும் டியூப்ஸ்குள்ளேயும் இருக்கிற டிஃபெக்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் மெத்தட். இது வந்து அல்ட்ராசானிக் மெத்தட் மாதிரியே. So the IRIS probe is inserted into a tube that is flooded with water and the probe is pulled out slowly as the data is displayed and recorded. So இதில் working procedure பார்த்தோன்னாக்கா the probe consists of a rotating mirror that directs the ultrasonic beam into the tube wall. இதில் வந்து rotating mirror இருக்குது. ஸோ அது வந்து ultrasonic wave வந்து tube wall வந்து பாஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். The mirror is driven by a small turbine that is rotated by the pressure of water being pumped. As the probe is pulled, the spinning motion of the mirror resulting in the helical scan path. The transducer utilized for the inspection has to be high frequency like 10 to 25 megahertz, enough to bounce back at both inner wall and the outer wall. இதில் வந்து பார்த்தோன்னாக்கா சென்டரிங் சிஸ்டம் இதுதான். the tube filled with water. ஸோ அந்த வாட்டர் வந்து டியூப்குள்ளே ஃபில்லாக இருக்குது. ஸோ இதில் வந்து அல்ட்ராசானிக் டிரான்ஸ்டியூசர் இருக்குது. இதில் வந்து மிரர் டு ரிஃப்ளெக்ட் அல்ட்ராசானிக் வேவ்ஸ். ஸோ அது மூலயமா நம்ம கொடுக்கக்கூடிய அல்ட்ராசானிக் வேவ்ஸ் வச்சு இந்த மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் பண்ண வச்சு இதை நம்ம ரொட்டேட் பண்ண வச்சோம் அப்படின்னாக்கா இது மேலே இருக்கக்கூடிய சர்ஃபேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நமக்கு வந்து டிடெக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத வந்து நமக்கு வந்து டிஸ்பிளேல வந்து ஷோ பண்ணும். இதான் வந்து இன்டர்னல் ரோட்டரி இன்ஸ்பெக்ஷன் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து terahertz non-destructive evaluation. It is an advanced and emerging non-destructive evaluation technique used for non-conducting materials such as ceramic and the plastics. So terahertz imaging has higher resolution but lower penetration than the ultrasound imaging. So terahertz waves அப்படினு எடுத்துட்டோம்னாக்கா these are electromagnetic waves whose frequencies range between microwave and infrared. ஸோ இதோடைய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பார்த்தோன்னாக்கா மைக்ரோவேவுக்கும் இன்ஃப்ராரெட்டுக்கும் இடைப்பட்ட ஃப்ரீக்வன்சி லெவலில் தான் இது இருக்கும். ஸோ இன்வெஸ்டிகேட்டிங் டெராஹெட்ஸ் வேவ்ஸ் இஸ் டிஃபிகல்ட் டியூ டு their weak characteristics and the lack of suitable terahertz source and detectors. ஸோ டெராஹெட்ஸ் வேவ்ஸ் அப்படின்றதுனாக்கா ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து 300 GHz-லேருந்து 3 THz வரைக்கும் இருக்கும். வேவ் லென்த் ரேஞ்ச் வந்து 1 mmலேருந்து 100 மைக்ரோமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் லெவல் எடுத்துட்டோம்னா ஃப்ரீக்வன்சி வந்து ஹையர்லேருந்து லோயருக்கு போகுது அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து எக்ஸ்ரேஸ், அடுத்தது வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ், அடுத்தது இன்ஃப்ராரெட்டு, அடுத்தது வந்து டெராஹெட்ஸு, மைக்ரோவேவ் வேவ்ஸ் அண்ட் ரேடியோ வேவ்ஸ்னு சொல்லிட்டு அதனுடைய ஃப்ரீக்வன்சிஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய வேவ்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய டெராஹெட்ஸ் வேவ்ஸ் வந்து இன்ஃப்ராரெட்டுக்கும் மைக்ரோவேவுக்கும் இடைப்பட்ட ஃப்ரீக்வன்சியில் வந்து இருக்குது. Application of terahertz imaging அப்படின்றதுனாக்கா this technology is powerful for material analysis and quality control in the pharmaceutical, biomedical,
security, material characterization and aerospace industries வந்து இது வந்து யூஸ் ஆகுது. Some of the engineering application of terahertz NDT techniques recently developed are composite material, thermal barrier coating, car paint film, marine protective coatings and pharmaceutical டேப்லெட் கோட்டிங் இது எல்லாத்துலேயுமே வந்து டெராஹெட்ஸ் இமேஜிங் வந்து யூஸ் ஆகுது. ஸோ காம்போசிட் மெட்டீரியல்ஸ் எடுத்தோம்னாக்கா டெராஹெட்ஸ் technology with high resolution and good penetration has recently become a promising non-destructive testing techniques for defect detection in composite material. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னாக்கா irregular fiber orientation, செகண்ட் பார்த்தோன்னாக்கா regular fiber orientation. Next வந்து thermal barrier coating. So a thermal barrier coating is a advanced material system that is applied on high temperature metallic surface such as gas turbine and for aero engines. Next பார்த்தோம்னாக்கா normally a thermal barrier coating system includes a ceramic top coat and a metallic bond coat on a metal substrates. So thickness measurement of TBC top coating using THZ waves, terahertz waves. ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா schematic diagram of a terahertz propagation path வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேலே இருக்கிறது டாப் கோட் லேயர், அடுத்தது வந்து பாண்ட் கோட்டு, அடுத்தது வந்து கீழே இருக்கிறது வந்து substrates. The top coat thickness is obtained from the time difference till t between the adjacent reflections such as S, R1 and R2. இதில் S அப்படின்றது வந்து டாப் கோட் லேயரில் போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுறது. ஸோ R1 அப்படின்றது வந்து பாண்ட் கோட் லேயருக்கு மேலே போயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுறது. ஸோ இதில் வந்து R2 அப்படின்றது இருக்குது. இந்த டைம் del t is the time required for a terahertz waves to travel round trip through the top coat. The distance is 2d when the thickness is d. So the propagation of speed terahertz waves in the top coat is v is equal to c by n. அதில் n அப்படின்றது பார்த்தோம்னாக்கா refractive index of the top coat material in the terahertz region. So the thickness d is given by d is equal to c del t divided by 2n. இதான் வந்து thickness. ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா இந்த லாஸ்ட் டயக்ராமில் வந்து வேவ் ஃபார்ம் ஆஃப் த டெராஹெட்ஸ் வேவ் மெஷர்ட். ஸோ இதில் வந்து வேவ் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டெல் டி அப்படின்றது வந்து டைம் டிஸ்டன்ஸ், எஸ், R1, R2 எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து d இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு டெல் டி டிவைடட் பை 2n. இதான் ஃபார்முலா. அட்வான்ஸ்ட் NDT டெக்னிக்ஸில் அடுத்தது வந்து NDT ஸ்டாண்டர்ட்ஸ். ஸ்டாண்டர்ட் அப்படின்றது வந்து எந்த வித ஒரு ப்ராசஸ் நம்ம கேரி அவுட் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதுக்குன்னு பர்டிகுலர் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் வந்து NDTக்குமே வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. A set of technical definition instructions, rules, guidelines or characteristics set forth to provide consistent and comparable results, including items manufactured in uniformly provided for interchangeability, test and analysis conducted reliably, minimizing the uncertainty of the result, facilities designed and constructed for safe operation. The procedure for testing and evaluation must be standardized in detail so that the test result will be least affected by the difference in a personal skill. ஸோ NDT ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா வேரியஸ் டைப் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. இதில் நம்ம வந்து ASTM இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் பார்க்குறோம். ASTM International Standard is one of the largest voluntary standard development organizations in the world, providing technical standards for material, products, systems and services. Over 180 ASTM NDT standards are published in ASTM Annual Book of Standards Volume 03.03 Non-Destructive Testing. So ASTM NDT standards are divided in 3 categories. ASTM அப்படின்றது வந்து அமெரிக்கன் சொசைட்டி ஃபார் டெஸ்டிங் மெட்டீரியல்ஸ்.
ஸோ கைடு 3 கேட்டகரியில் வந்து இது வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்று வந்து கைடு, அடுத்தது வந்து ப்ராக்டிஸ், இன்னொன்று வந்து டெஸ்ட் மெத்தட். கைடு அப்படின்றது வந்து a guide increase the awareness of information and approaches in a given subject area. ப்ராக்டிஸ் அப்படின்றது வந்து ப்ராக்டிஸ் is definitive set of instructions for performing one or more specific operation function does not produce a test result. Example வந்து cleaning, collection, decontamination, installation, preparation, sampling அந்த மாதிரி. Test method a test method is definitive produce that produces a test result. Example வந்து identification and measurement, evaluation of one or more qualities, characteristics or properties. ஸோ இதில் வந்து ஏஎஸ்டிஎம் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து மெயினாக 3 கேட்டகரியில் கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கோம். ஒன்று வந்து கைடுன்றது வந்து அவேர்னஸை பற்றி எந்த ஏரியாவில் பண்ணணும், எப்படி பண்ணுறது பற்றினது இருக்கும். ப்ராக்டிஸ் அப்படின்றது வந்து எது பண்ணணும், என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். டெஸ்ட் மெத்தட் அப்படின்றது வந்து என்ன டைப் ஆஃப் டெஸ்ட் கேரி அவுட் பண்ணணும், அது எப்படி நம்ம வந்து எவல்யூட் பண்ணணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இருக்கும். ஸோ ஏஎஸ்டிஎம் NDT ஸ்டாண்டர்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ணுறது பார்த்தோன்னாக்கா ஏஎஸ்டிஎம் E1444 வந்து ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ் ஃபார் மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங். ஸோ மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங் நம்ம கேரி அவுட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த ஸ்டாண்டர்ட்ஸை யூஸ் பண்ணி இதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம கேரி அவுட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா E1417 வந்து ப்ராக்டிஸ் ஃபார் லிக்யூட் பெனட்ரண்ட் டெஸ்டிங்க்கும், E164 அப்படின்றது வந்து அல்ட்ராசானிக் டெஸ்டிங் ஆஃப் வெல்ட்மென்ட்ஸ். E164 அப்படின்றது வந்து அல்ட்ராசானிக் டெஸ்டிங் ஆஃப் வெல்ட்மென்ட்ஸ். ஸோ ஏஎஸ்டிஎம்மில் E213 ஸ்டாண்டர்ட் வந்து அல்ட்ராசானிக் டெஸ்டிங் ஆஃப் மெட்டல் பைப் அண்ட் டியூபிங். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து E213 ஸ்டாண்டர்ட். ஏஎஸ்டிஎம் E2375 ஸ்டாண்டர்ட் வந்து அல்ட்ராசானிக் டெஸ்டிங் ஆஃப் ராட் ப்ராடக்ட்ஸ். ஸோ ராட் ப்ராடக்ட்ஸ் நம்ம டெஸ்டிங் கேரி அவுட் பண்ணோம்னா இந்த ஸ்டாண்டர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் டெஸ்டிங் வந்து கேரி அவுட் பண்ணணும். ஏஎஸ்டிஎம் E94 இதில் பார்த்தோன்னாக்கா ரேடியோகிராஃபிக் எக்ஸாமினேஷன். ஸோ E1742ன்றது வந்து ரேடியோகிராஃபிக் எக்ஸாமினேஷன்ஸ், பட் திஸ் இஸ் அபவுட் த ப்ராக்டிஸ். இது வந்து ப்ராக்டிஸ் பர்பஸ்க்காக தான் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தோன்னாக்கா ஏஎஸ்டிஎம் E1030 டெஸ்ட் மெத்தட் ஃபார் ரேடியோகிராஃபிக் எக்ஸாமினேஷன் ஆஃப் மெட்டாலிக் கேஸ்டிங்ஸ். ஸோ மெட்டாலிக் கேஸ்டிங்ஸில் இருக்கக்கூடியதுக்கு வந்து நம்ம ரேடியோகிராஃபி எக்ஸாமினேஷன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா E1030 ஸ்டாண்டர்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை வந்து கேரி அவுட் பண்ணுறோம். சேஃப்டி இன் NDT அப்படின்றதுனாக்கா இன் ஆல் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் மெத்தட்ஸ் அப்ரோப்ரியேட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் பிளான்ட் ப்ராக்டிசஸ் ஷுட் பி ஃபாலோட். ஸோ எந்த NDT மெத்தட் யூஸ் பண்ணாலும் அதுக்கான சேஃப்டி மெஷர்ஸும் டெஸ்டிங் ப்ரொசீஜரும் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணணும். Aside from any hazard which might arise from the materials being used in the test, and the technician must be constantly aware of the function of the object under test. For pressure related leak test, the requirement to overpressure creates a hazard in itself. ஸோ நம்ம லீக் டெஸ்ட் கேரி அவுட் பண்ணாலுமே நம்ம எவ்வளோ ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து ப்ரெஷர் ஃபாலோ பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணணும். இன்கேஸ் நம்ம அதை விட அதிகமாகவோ இல்லை அதுக்கு கம்மியாகவே நம்ம வந்து யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாக்கா அதிகமாக போச்சுன்னா நமக்கு வந்து எக்ஸ்ப்ளோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கம்மியாக போச்சு அப்படின்ற பட்சத்தில் நமக்கு எக்ஸாக்டான அக்யூரேட் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. இன்வெஸ்டிகேட்டிங் லீக்ஸ் இன் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கேன் பி ஹசார்டஸ். Hazards are also associated with the working fluid particles in the substance being tested or with the testing fluids. So radiography techniques are highly risk methods as exposure to ionizing radiations above permissible limits can result in serious biological damage. For radiation safety, proper protection measure should be considered. ஸோ நம்ம ரேடியோகிராஃபி இன்ஸ்பெக்ஷன் பண்ணாலும் இல்லை எந்த டைப் ஆஃப் NDT இன்ஸ்பெக்ஷன் பண்ணாலும் அதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராப்பரான சேஃப்டி மெஷர்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி அதுக்கான ப்ராப்பரான ஸ்டாண்டர்ட்ஸ் மூலயமா நம்ம டெஸ்டிங் கேரி அவுட் பண்ணுறது மூலயமா நம்ம அது மூலயமா ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸையும் அது மூலயமா ஏற்படக்கூடிய விளைவுகளையும் நம்ம தடுத்து நமக்கு தேவையான ப்ராப்பரான அவுட்புட்டை நம்ம வந்து எக்ஸாக்டாக நம்ம வந்து எடுக்க முடியும். இதான் வந்து NDTயில் இருக்கக்கூடிய சேஃப்டி மெஷர்ஸ்.
ஸோ ஃபார் இந்த வீடியோவில் அட்வான்ஸ்ட் என்டிடி டெக்னிக்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் அட்வான்ஸ்ட் நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் மெத்தட்ஸ் பற்றியும் நியூட்ரான் ரேடியோகிராஃபி பற்றியும் ஆர்எஃப்டி ஐஆர்ஐஎஸ் பற்றியும் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.